ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். யமியோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இங்க புது வீடு பார்த்தாச்சு, வாங்க போலாம் அப்படின்னு ஷாஷாவோட அண்ணன் ஒட்டுமொத்த குடும்பத்தையே கூட்டிட்டு போக பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஓலை குடிசைதான் இருக்கு. அதுவும் பயங்கர பாலடைஞ்ச நிலைமையில இருக்கு. அந்த குட்டி பாப்பா ஷாக் ஆயிடுறா. அப்பாவை நம்பினதுக்கு இது நல்லா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவும் ஷாஷாவோட அண்ணனை போட்டு, என்ன உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, இந்த இடத்துக்கு போய் கூட்டு வந்திருக்க, கொடுத்த காசு இடத்தையும் செலவு பண்ணிட்டியான்னு கேட்க, ஆமா ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணுதான் எனக்கு இந்த வீடை வாடகைக்கு புடிச்சு கொடுத்தா, எல்லா காசையும் ஏமாத்திட்டா, அந்த பொண்ணு மேல இருந்த நம்பிக்கையால நான் வீட கூட பாக்கலன்னு சொல்ல, எப்படிடா ஒரு பொண்ணை வீட்டை பார்க்காமலே நம்பினேன், அறிவு கட்டவனே அப்படின்னு இங்க எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. இங்க பார்த்தா நம்ம யான் இருக்கான்ல, அவனுக்கு அசிஸ்டன்ட் மூலமா இந்த விஷயம் தெரிஞ்சிருது. ஷென் ஃபேமிலியா ஒருத்தங்க ஏமாத்திட்டாங்களா அப்படின்னு. கரெக்டா அதே நேரத்துல அந்த பக்கமா வர லூஃபெங், வாங்க உங்களை நான் டிராப் பண்றேன் அப்படின்னு ஒட்டுமொத்தமா ஷாஷாவோட ஃபேமிலிய, ஷாஷாவை தவிர மத்த எல்லாரையும் கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கான். நல்ல வேலை சார், நீங்க காப்பாத்துறீங்க, இல்லைன்னா எங்களுக்கு வாடகை கொடுக்கறது கூட காசு இல்லாம, வண்டி கூட இல்லாம நாங்க நின்றுட்டு இருந்தோம், எல்லாத்தையுமே நாங்க இவங்க கிட்ட தான் கொடுத்து வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க, உடனே ஷாஷாவோட அண்ணன் என்ன பண்றதுன்னு தெரியாம, கவலைப்படாதீங்க, நான் உங்களை பிடிச்ச காசை வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள யானோட ஆளுங்க வந்துடுறாங்க. இது ஒரு முறைப்படி ஏமாத்துனல் கேஸ் அப்படிங்கறதால நேரா வாங்க, நீங்க யான் கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும், கம்ப்ளைண்ட் நாங்களே கொடுத்துட்டோம் அப்படின்னு கூப்பிட ஷாஷாவோட ஃபேமிலி பாக்குறாங்க. ஐயோ என்ன பண்றது, போய் தான் ஆகணும்னு உள்ள போறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு ஆல்ரெடி நம்ம யான் புடிச்சு வச்சிருக்கான், ஏமாத்தின பொண்ணு. இந்த ஷாஷாவோட அண்ணன் ஒய்ஃப் மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை நம்புனான்ல, அந்த பொண்ணுதான் ஏன் குட்டி பாப்பா கூட அம்மா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறா. இது அம்மா கிடையாது, அம்மா மாதிரி இவங்க பாக்குறதுக்கு இருக்காங்கன்னு சொல்ல, அப்படியே அம்மா மாதிரியே இருக்காங்க, அப்பா அதனாலதான் ஏமாந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க, ஷாஷாவோட அண்ணன் பார்த்துட்டு, ஆமாங்க எனக்கு தெரிஞ்சவங்க மாதிரியே இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நான் கொஞ்சம் ஏமாந்துட்டேன், இவங்க கிட்ட எல்லா காசையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல, இது முறைப்படி தப்பு, இவங்களை நான் ஜெயில போடணும் அப்படின்னு யான் சொல்றான். அந்த பொண்ணு உடனே காசை கொடுத்துட்டு ஷாஷாவோட அண்ணன் கையில டக்குன்னு காலில் விழுந்து, என்ன மன்னிச்சிருங்க, தப்பி தவறி தெரியாம பேராசப்பட்டு இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டேன், என்னை மட்டும் ஜெயிலுக்கு அனுப்பிடாதீங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறா. ஷாஷாவோட அண்ணனுக்கு மறுபடியும் பழைய ஞாபகம் வந்துருது, அதாவது மாடர்ன் உலகத்துல இருந்த அவங்க ஒய்ஃப் ஞாபகம். இவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எல்லா திங்ஸையும் காலி பண்ணி ஒரு பெட்டியில அடைச்சிட்டு நேரா ஒரு பெரிய பணக்கார ஒருத்தரை பார்த்துதான் இந்த அண்ணி லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. அவங்க வீட்லயே போய் டிராப் பண்ணிட்டு, சரி போயிட்டு வா, நான் குழந்தைய நல்லா பாத்துக்கிறேன், அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், நான் பண்ண தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தத்தை நான் அனுபவிச்சுக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவனே சொல்லியிருக்கான். அந்த பொண்ணு யோசிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருக்கா. நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், அவளை நல்லா பாத்துக்காம விட்டுட்டோம் அப்படின்னு இப்ப கூட ஷாஷாவோட அண்ணன் ஃபீல் பண்ண ஆரம்பிக்க, அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு குட்டி பொண்ணு போறா. அப்பா போதும், இவங்களை மன்னிச்சிருங்க, அம்மா மாதிரி இருக்கிற ஒருத்தங்களுக்கு நம்ம எப்படி தண்டனை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன், அம்மா மாதிரி இருக்கிறதால தான் நீங்க ஏமாந்துட்டீங்க, மத்தபடி அப்பா மத்தவங்கள மாதிரி திறமையா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னைக்குமே நான் வருத்தப்பட மாட்டேன் அப்படின்னு இந்த பொண்ணு அழுதுட்டே சொல்றா. ஷாஷா அண்ணனுக்கு பயங்கரமா வருத்தம் ஆயிடுது. அங்க இருந்து எல்லாரும் கிளம்பி வெளியே வராங்க. யான் பாக்குறான், வீடு இல்லைன்னா என்ன, மறுபடியும் என் வீட்டுக்கு திரும்ப வந்துருங்கன்னு சொல்ல, இல்லப்பா புது வீடு பாக்குற வரையும் நாங்க ஹோட்டல்லே சமாளிச்சுக்கோம், அது மட்டும் இல்லாம இந்த லூஃபெங் இருக்கான்ல, அவன் வண்டி கூட வெளியே நிக்குது, நாங்க அதுல ஏறி கிளம்பி மறுபடியும் உள்ள போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. லூஃபெங்க பாக்குறான் யான், அவன் ஷோல்டர்ல கையை போட்டு லைட்டா ஒரு அப்படி எலும்பு ஒரு பஞ்சு ஒண்ணு பண்ணிட்டு, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு கூட்டு போ அப்படின்னு சொல்லிடுறான். லூஃபெங்கும் அங்க இருந்து கிளம்புறான். லூஃபெங் நேரா வீட்டுக்கு வரவன் அவங்க அப்பாட்ட பேசிட்டு இருக்கான். இல்லப்பா நான் அதை பத்தி ஃபர்ஸ்ட் யோசிக்கவே இல்லை, சொந்தக்காரங்க தானேன்னு, ஆனா இப்ப யோசிக்கும் போது ஷாஷாக்கும் யானுக்கும் ரெண்டு பேருக்கும் ஒருத்தங்க மேல ஒருத்தங்க ஏதோ ஒரு அந்யோன்யம் இருக்க மாதிரியே தெரியுதுப்பா அப்படின்னு சொல்ல, இங்க பாருப்பா, உன் மனசுல நீ யோசிக்கிறதெல்லாம் நம்ம அதுதான் உண்மைன்னு முடிவு பண்ணிடக்கூடாது, உனக்கு என்ன தோணுதோ ஆனா அதை பண்ணு அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. இங்க நம்ம ஷாஷாவோட அண்ணன் உள்ள சாமி கும்பிட்டுட்டு தவம் பண்ணிட்டு, என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா வராங்க. நீ கதவை துறையேடா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் ரொம்ப மனசு கஷ்டத்துல இருக்கேன், சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா வரேன் அப்படின்னு அவங்க அண்ணன் தொடர்ந்து பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க நம்ம யான் இருக்கான்ல, நேரா கிளம்பி அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒரு அங்கிள் இருந்தார்ல, அங்க போயிடுறான். இங்க பாத்தீங்களா அங்கிள், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இங்க நிறைய பேர் காணாம போயிட்டு இருக்காங்க, பிரின்சஸ் வீட்ல எனக்கு யாரோ ஒரு பொருளை திருடினாங்களா, அந்த ஓலைச்சுவடிய, அந்த ஆள் கூட என்ன ஆனான்னு தெரியல, நீங்க விசாரிச்சீங்களான்னு கேட்க அந்த அங்கிள் பாக்குறாரு. நான் விசாரிச்சேன், அவன் இறந்து போயிட்டான்னு தகவல் வந்திருக்கு, அதுவும் இப்ப இல்ல, அவன் அடையாளத்துல இருக்கிற ஒருத்தன் 5 வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போயிருக்கான்னு தகவல் வருது, யாரோ ஒருத்தங்க முன்னாடி மிலிட்டரியில இந்த ஆளுங்க எல்லாம் புடிச்சிட்டு போயிட்டு செத்து போயிட்டதா கணக்கு காட்டி எங்கேயோ ஒளிச்சு வைக்கிறாங்க, யாரா இருப்பாங்க நீ நினைக்கிற அப்படின்னு அந்த அங்கிள் கேக்குறாரு. நீங்க ஏதாவது சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு யான் கேட்க, அந்த அங்கிள் உடனே தண்ணியை தொட்டு டேபிள் ஏதோ எழுதுறாரு. யான் வேகமா போய் எட்டி பாக்குறான். எனக்கு தெரியாதுன்னு எழுதி இருக்கு. யோ அதை வாயை தொடர்ந்து நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு நம்ம யான் யோசிச்சுட்டே பக்கத்துல போயிட்டு இந்த ஷாவ் இருக்கார்ல பிரின்ஸ், அவரா இருக்குமோன்னு சொல்ல, நான் இப்பவே போய் ராஜாட்டத்தை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றேன்னு அங்கிள் கிளம்புறாரு. அங்கிள் வேண்டாம், எதுவா இருந்தாலும் ஆதாரத்தோட போகணும், மெதுவா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு யான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த அங்கிளுக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. இந்த நேரம் நம்ம ஷாஷாவை பாக்குறதுக்கு அந்த ஷென்ஷி பொண்ணு இருக்கால, அவ வந்துடுறா. ஷாஷாவில ஒரு
டேபிள்ல கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன ஆச்சுன்னு கேட்க ஆரம்பிக்கிறா. இல்ல யானை எங்க தாத்தாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அப்பா இல்லைங்கிறதால என் தாத்தா தான் அந்த கல்யாண விஷயத்தெல்லாம் பாத்துக்கணும், தாத்தா எப்ப வந்து யானை பத்தி பேசலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்டுட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, நீ சொல்ல யான் கூட ரொம்ப க்ளோஸா இருக்க, அது மட்டும் இல்லாம யானுக்கும் உனக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசுதான், நீங்க 2 பேரும் ஒரே வீட்லயே இருக்கீங்க, எதனால நீங்க 2 பேரும் ஒருத்தங்க மேல ஒருத்தங்க பாசம் எதுவும் வச்சுக்கல அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க ஷாஷாக்கு ஒரு மாதிரி ஆயிருது. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான் கல்யாணம் பண்ற மூடு எனக்கு இன்னும் வரல அப்படின்னு ஷாஷா சொல்றா. இல்ல உனக்கு இவ்ளோ வயசாயிடுச்சு, இந்த வயசுல எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குழந்தையெல்லாம் பிறந்திருக்கும், ஆனா நீ இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கே அப்படின்னு கேட்க அது உங்க உலகம் அப்படின்னு ஷாஷா மனசுக்குள்ளேயே யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க இந்த குட்டி பொண்ணு இருக்கால வெளியே வந்து சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்கா. ஷாஷாவோட அம்மா அப்பா வந்துடுறாங்க. ஏண்டி இவ்வளவு சாக்லேட் சாப்பிடுற அப்படின்னு கேட்க சும்மாதான் ஒண்ணும் இல்ல, எனக்கு வந்து இந்த ஸ்கூலுக்கு போய் சேரணும்னு ஆசையா இருக்கு, ஆனா இந்த ஸ்கூல்ல பொண்ணுங்களை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, அதான் வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பாப்பா சொல்லிக்கிட்டு இருக்கா. இது எல்லாமே வந்து நம்ம உள்ள உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்க ஷாஷாவோட அண்ணா காதுல விழுந்துட்டு இருக்கு. அடுத்த நாள் அந்த குட்டி பாப்பாவை கூட்டிட்டு இவங்க எல்லாமே ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக வராங்க. அங்க ஒரு சீஃப் மாஸ்டர் இருக்காரு, அவர் பேரு ஷீ பாத்துட்டு சரி ஓகே உங்க பொண்ண நாளையில இருந்து ஸ்கூலுக்கு அனுப்புங்க, ஆனா பையன் வேஷத்துல தான் அனுப்பணும் புரியுதா அப்படின்னு சொல்ல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க, இதை என்னைக்குமே மறக்க மாட்டோம் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க கெஞ்சிக்கிட்டே போறாங்க. அந்த குழந்தையோட அப்பாக்காக தான் நாங்க சம்மதிக்கிறோம் அப்படின்னு அந்த ஷீ மாஸ்டர் சொல்ல, என்ன சொல்றீங்க இந்த குழந்தையோட அப்பாவை உங்களுக்கு எப்படி தெரியும் அங்க இருக்கிற எல்லாரும் கேக்குறாங்க. பார்த்தா அந்த காதுல வாங்கினதுக்கு அப்புறமா நேரா ஷாஷாவோட அண்ணன் இங்க வந்து தரையை துடைக்கிறது, செருப்பை கூட கிளீன் பண்ணி விடுறது, கை காலம்க்கே மசாஜ் பண்றது, இருக்கிற எல்லா வேலையும் பாக்குறதுன்னு ஒட்டு மொத்தமா வேலை பார்த்திருக்கான். என் பொண்ணு படிக்கணுங்க, நல்லா படிக்கணும், அவளுக்கு என்னால எதுவும் செய்ய முடியல, இது ஒன்னையாவது நான் செய்யணும் அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி அந்த ஷீ மாஸ்டரே ஒரு மாதிரி டயர்ட் ஆயிட்டு யோ வெளியே போவோம் பொண்ணை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு கெஞ்சினதுக்கு அப்புறம் தான் வெளியே போயிருக்கான். அதனால அந்த பாப்பாக்கு இங்க சீட் கிடைச்சிருக்கு. என் அப்பா இங்க நான் அவர் பார்த்தே ஆகணும் அப்படின்னு குட்டி பொண்ணு கிளம்ப பார்த்தா ஒரு லெட்டர் ஒண்ணு இருக்கு, ஒரு புது பாதையை தேடி நான் போயிட்டு இருக்கேன், கண்டிப்பா அதுல ஜெயிச்சுட்டு உங்களை தேடி வரேன், அது வரை என் பாப்பாவை நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு எழுதிட்டு போயிருக்காரு. இதை பார்த்துட்டு குட்டி பாப்பா ஆள ஆரம்பிக்கிறா. எங்க அப்பாவோட கையெழுத்து தான் கோழிக்கு இருக்கிற மாதிரி இருக்கு, என் அப்பா என்ன விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்ல, எங்கடி போறான் சீக்கிரம் வந்துருவான் கவலைப்படாதீங்க அப்படின்னு மத்தவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஷாஷா பாக்குறா, அழுவாத நாங்கெல்லாம் இருக்கோம்ல, உன் அப்பா சீக்கிரமா வந்துருவாரு, நம்ம தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்துடலாம் அப்படின்னு பேச ஷாஷாக்கான கொஞ்சம் கவலையாதான் இருக்கு. இங்க யானும் அசிஸ்டன்ட்டும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. வெளியே நின்னுட்டு இந்த ஷீ மாஸ்டர் இருக்கான்ல அந்த ஆள் என்ன வந்து உள்ள விட மாட்டான், நான் எப்படி அவன் கிட்ட போய் பேச போறேன்னு எனக்கு சத்தியமா தெரியல, அவன் கிட்ட பேசினா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ள வரான். பார்த்தா அந்த குட்டி பாப்பா நின்னுட்டு இருக்கா. அங்கிள் உங்களுக்கு இந்த கேண்டி கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன், ஆனா என் மாஸ்டரை பத்தி நீங்க பேசிட்டு இருந்தீங்க, நான் வேணா என் மாஸ்டர்ட்ட பேசி உங்ககிட்ட பேச சொல்லி ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, ஒழுங்கா படிக்கிற வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யான் அங்க வந்து அமுச்சு விட்டுறான். நேரா அந்த குடி பாப்பா நம்ம ஷாஷாட்ட வந்துட்டு நம்ம இந்த மாதிரி யான் அங்கிள் இருக்காருல அவருக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும், நமக்கு அவர் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்க ஷாஷா பாக்குறா யானை, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், அவ சின்ன பிள்ளை அவகிட்ட இருக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்றீங்கன்னு கேட்க, ஷாஷா என்ன பார்த்தா உனக்கு இந்த மாதிரி ஆள் மாதிரி இருக்கா, நாங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு காதுல வாங்கிட்டா, அதை வந்து அவன் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்ல, அவனே ஷாஷா பாக்குறா, உங்களை பார்த்தா அந்த மாதிரி ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் கோபத்துல நான் சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே எங்க குட்டி பாப்பா அப்புறம் பாட்டி தாத்தா எல்லாரும் வராங்க. அங்கிள் நீங்க எங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு இந்த ஹெல்ப் கூட நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்கா. ஷாஷா பாக்குறா, நான் தப்பு பண்ணிட்டேன் சாரின்னு கையெடுத்து கும்பிட யான் சிரிக்கிறான், நான் கோச்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அந்த பாப்பா கிளம்பி ஸ்கூலுக்கு போறா. முதல் நாள் ஸ்கூல்னு அவங்க தாத்தா பார்த்து பத்திரமா விட்டு வந்துட்டு இருக்காரு. உள்ள போயிட்டு இப்ப நேரம் ஸ்கூல்ல உட்காந்துட்டு பாடத்தை கவனிக்க ஆரம்பிக்கிறா. வானம் வட்டமா இருக்கும், அதுக்கு நடுவுல பூமி தட்டையா இருக்கும், அதுலதான் நம்ம மனுஷங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் அந்த காலத்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்க. இவ உடனே பாத்துட்டு இருக்கா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல, நம்ம பூமி உருண்டையா இருக்கும், வானங்கிறதுக்கு வந்து வடிவமே கிடையாது, ரொம்ப பெருசா இருந்துட்டு இருக்கோம், புவியீர்ப்பு விசையாலதான் நம்ம எல்லாம் பூமியில இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு இவ போய் கிளாஸ் எடுக்க. ஏமா அதுக்கு கொண்டு ஏதாவது ஆதாரம் இருக்கா, ஏதாவது புரியுற மாதிரி பேசுறியா அப்படின்னு அங்க இருக்கிறவங்க கேட்டுட்டு இருக்காங்க. நீ முதல்ல வந்து உங்க வீட்டுல இருந்து யாரையாவது வர சொல்லு அப்படின்னு சொல்ல, உடனே அவளுக்கு ஷாஷா துணைக்கு வந்துடுறா. என்னாச்சு சார் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு. இந்த பொண்ணு ரொம்ப துடுக்குத்தனமா இருக்காமா, நல்லா பத்திரமா பாத்துக்கோங்க, ரொம்ப அறிவாளியா வர வேண்டியவ அப்படின்னு சொல்ல, என்ன திட்டதான் கூப்பிட்டீங்க நீங்க நினைச்சேன், என்ன பாராட்டிருக்கீங்களே அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்கா. ஷாஷாவும் நீங்க திட்டதான் போறீங்க நினைச்சேன் டீச்சர், நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க, இந்த மாதிரி சில பேர் தான் வந்துட்டு டீச்சர்ஸ்லயே நல்லவங்களா இருக்கிறாங்க இந்த காலத்துல, நீங்க கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும், நான் உங்களுக்கு ஒரு விருந்து வைக்கலான் இருக்கேன், எங்க ஹோட்டல் வர மராமத்து வேலை எல்லாம் நடக்குது, நாங்க மூடிதான் வச்சிருக்கோம், சோ யாரும் வரமாட்டாங்க, நீங்க ஹோட்டல் வந்து எங்க கையால சாப்பிடணும் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்க அவர் பாக்குறாரு. சரிம்மா நீ இவ்வளவு தூரம் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடுற, நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஷாஷா நேரா போயிட்டு யான் கிட்ட இந்த விஷயத்த
கிட்ட சொல்ல யான் கடுப்பாயிடுறான். ஷாஷா நீ என்ன பண்ற அப்படின்னு அவளை புடிச்சு, அந்த ஆள் மோசமான ஆளு, ஃப்ரெண்டுக்கே துரோகம் பண்ண ஆளு, எனக்காக அவனை போய் நீங்க கூப்பிட்டு போறியா அப்படின்னு கேட்க ஷாஷா பாத்துட்டு இருக்கா. ரிஸ்க் தான் ஆல்ரெடி எடுத்தாச்சு, ஏதாவது நம்ம பண்ணி பாத்துக்கலாம், ஆனா அதுக்கு மேல அவாய்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா குட்டி பாப்பா அந்த டீச்சரை பார்த்தா எனக்கு கெட்டவர் மாதிரியே தெரியல, ரொம்ப நல்லவரா இருக்காரு, திட்டவே மாட்டிக்கிறாரு, ஒருவேளை அப்படி இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு அவர் என்கிட்ட சொன்னாரு தெரியுமா, அவரா அவ்வளவு கெட்டவரா இருந்திருப்பாரு அப்படின்னு கேட்க யான்கே கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. அன்னைக்கு நைட் இந்த டீச்சர் வராரு, ஷாஷாவோட ஃபேமிலி கூட உட்காந்து டின்னரை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாரு. குடும்பமே பிளான் பண்ண மாதிரி மறுபடியும் அவரை குடிக்க வச்சு ஃபுல்லா மட்டையாக்கிடுறாங்க. இவங்க எல்லாம் கிளம்பி எங்க வந்து வெளியே போக யானுங்க வரான். அவங்க அப்பா எப்பவுமே போடுற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரான். சூ தானே அவர் பேரு, யானோட அப்பா பேரு. சூ நீயா அப்படின்னு கேட்க நான் தான் யான் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களுக்கு வேற யாராவது ஞாபகம் வருதா, லீஜி ஞாபகம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்க கையில அந்த கிளாஸை கீழே போட்டுடுற அவரு. நீ யாருப்பா அப்படின்னு கேட்க இந்த ஊரோட துணை தலைவன் நானு, ஏதோ ஒரு தப்பு அநியாயம் நடந்திருக்கு, அதை தட்டி கேட்கறதுக்காக வந்திருக்கேன், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்க உடனே இந்த டீச்சருக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடுது. நர்வஸ் ஆயிட்டு அங்க உட்காந்துட்டு இருக்காரு. இங்க இன்னொரு பக்கம் அதே நேரத்துல ஷாவ் பிரின்ஸ் இருக்கான்ல, அவன் நம்ம யானோட அப்பாவோட நினைவு பலகை முன்னாடி போய் நின்னுட்டு, எனக்கு தெரியல உன் பையனை நான் பத்திரமா தான் வளர்க்கணும்னு நினைச்சேன், ஆனா உன் பாதையிலே போயிட்டு இருக்கான், சீக்கிரமா நான் அவனை உன் கூட அனுப்ப போறேன் அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்க அந்த இடத்துக்கு அவரோட பையன் குட்டி பிரின்ஸ் வந்துடுறான். அப்பா அந்த டீச்சரை புடிச்சிட்டான் யான், இதுக்கும் மேல சரிப்பட்டு வராதுன்னு சொல்ல நம்ம ஆளுங்களை அங்க அனுப்பி விடு அப்படின்னு இந்த ஷாவ் பிரின்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம யான் அடுத்த நாள் காலைல உட்காந்துட்டு இருக்கான். அதுக்குள்ள எப்படிங்க அந்த டீச்சர் நமக்கு ஆதரவா சாட்சி சொல்றேன்னு ஒத்துக்கிட்டாரு, நம்பவே முடியல அப்படின்னு சின்ன கேட்டுட்டு இருக்கான். ஆமா நமக்கு வந்து அப்பாக்கு நல்லது நடக்கிற நாள் வந்துருச்சு போல, அப்பா சாவுக்கு நீதி கிடைக்க போகுது அப்படின்னு யான் அமைதியா சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப சின்ன வேகமா ஒரு விஷயம் கேள்விப்பட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த டீச்சர் ஊரை விட்டு ஓடி போயிட்டாரு, யாருக்கோ ஒருத்தங்களுக்கு உடம்பு முடியலாம இறந்து போயிட்டாங்க, அவங்கள பாக்கிறதுக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காருன்னு சொல்ல அவருக்கே வயசாயிடுச்சு, அவர் அம்மா அப்பா எல்லாம் உயிரோட இருக்க வாய்ப்பே இல்ல, மறுபடியும் போய் சொல்லிக்கிட்டு இருக்கான், ஓடி போயிட்டான் அப்படின்னு யான் கத்த ஆரம்பிக்கிறான். சின்னுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப நர்வஸ் ஆயிட்டு இருக்கான். அடுத்து பார்த்தா நம்ம யான் எங்கேயும் அமுச்சு விட்டுறான்னு சின்ன உனக்கு நைட்டே கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா யாரோ ஒருத்தங்க நடுராத்திரி நேரத்துல வேகமா குதிரை எடுத்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஷாஷா வந்துடுறா. உள்ள போயிட்டு யானுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கே மனசு கஷ்டமா இருக்கு, அதுவும் இல்லாம யானை பார்த்தா என் மனசுக்குள்ள எதோ தோணிட்டு இருக்கு, வெளியவே நிக்கலாம் அப்படின்னு நிக்கிறா. பாத்துட்டு அந்த குட்டி பொண்ணு அத்தான் எனக்கு கால் வலிக்குது, நீ எவ்வளவு நேரம் வேணாலும் நின்னுக்கோ, நான் உள்ள போறேன்னு கதவை தட்டி விட்டுறா. யான் கதவை திறக்கிறான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஷாஷா வச்சிட்டு இருக்கா. இல்ல நான் ஆல்ரெடி கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன், எனக்கு வேண்டான்னு யான் சொல்ல, அதானே அங்கிள் சாப்பிட்டா இருப்பாரு, அதான் நான் உன்னை எவ்வளவு நேரமா சொன்னேன், 1 மணி நேரமா நீ கதவு கிட்டே நின்னுட்டு இருக்க, தட்ட வேண்டியதானே அப்படின்னு கேட்க ஷாஷா கத்தவே ஆரம்பிச்சிடுறா. போதும் சோகமா இருந்தா எல்லாம் சரியாயிடுமா என்ன, இத்தனை நாளுக்கு அப்புறம் வெயிட் பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணா என்ன அப்படின்னு ஷாஷா கத்திக்கிட்டு இருக்கா. யான் பாக்குறான், இல்ல அது வந்து அவர் ஓடி போயிட்டாரு, இங்க பாருன்னு அவர் அமிச்ச லெட்டரை காட்டுறான். உடனே ஷாஷாக்கு அப்செட் ஆயிடுது, என்னது யாருக்கோ உடம்பு முடியாம இறந்துட்டாங்க, அவங்கள பாக்குறேன்னு போயிருக்காரு, என்ன ஆச்சு நமக்கு தெரியாது, சோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாக்கலாம்ல அப்படின்னு சொல்ல வெளியே ஓடி போன நம்ம சின்ன மறுபடியும் வேகமா உள்ள வரான். அவருக்கு எந்த குடும்பமும் இல்ல, குழந்தைங்களும் கிடையாது, அவருக்கு சாகிறதுக்கு ஆளே கிடையாது. சோ அப்படி பார்க்கும்போது அவர் யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க போல, அவர் பாவம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம யான் இன்னும் கடுப்பாயிடுறான். கையில இருக்கிற புக்ஸ் எல்லாம் தூக்கி கீழே போடுறான். ஷாஷா பாக்குறா, ரொம்ப அவன் டென்ஷனா இருக்கான்னு தெரியுது, அவளும் கொஞ்சம் பொருள் எல்லாம் எடுத்து கீழே போடுறா. யான் ஷாக் ஆயிட்டு திரும்ப பாக்க குட்டி பொண்ணு பாக்குறா, அவளும் திங்ஸ் எல்லாம் எடுத்து கீழே போடுறா. நமக்கு டென்ஷன் குறையிற வரை இங்க இருக்கிற பொருள் எல்லாம் போட்டு உடைப்போம் அப்படின்னு ஆளுக்கு உடைக்கிறாங்க. சின்ன கிட்டே 2 பொருளை கொடுக்க அவனும் உடைக்கிறான். ஆமா இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு ஒரு வழியா ரூமையே கலவரப்படுத்திட்டு அத்தனை பேர் உட்கார்ந்து இருக்காங்க. வேகமா குட்டி பொண்ணு நம்ம யானுக்கு சாப்பாடு கொடுக்குறா. அங்கிள் இதையாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே யான் இப்பதான் லைட்டா சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஷாஷா வீட்டுக்கு வந்துடுறா. என்னென்னலாம் திங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவையானதெல்லாம் நோட்ல குறிச்சு வச்சிட்டு இருக்கா. எவ்வளவு மூட்டைக்கோஸ் இருக்கு, எவ்வளவு முள்ளங்கி இருக்குன்னு பாத்துட்டு மறுபடியும் யான் ஞாபகமா வந்துட்டு இருக்கு. தெரியாம காய்கறி பேரோட யான் பேரையும் சேர்த்து எழுதி வைக்கிறா. இது சரிப்பட்டு வராது, என் புத்தி மழுங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உரம் எல்லாம் செய்வாங்கல்ல, அதுல வேகமா யானோட பேரை போட்டு இது வந்து எனக்கு ஞாபகமே இனிமே வரக்கூடாது, நான் உரம் பாக்ஸ்ல போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே ஏமாத்திட்டு இருக்கா. இங்க அடுத்த ஃபங்க்ஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷாவோட கடையில பிரமாதமா விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஷாஷா சில திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஊர் வரைய போயிருக்காளாம். அவ போயிட்டு 5th டேல வந்துருவேன்னு சொல்லிருக்கா போல. யான் பாத்துட்டு இருக்கான். இன்னைக்கு 5வது நாள் ஷாஷா வந்திருக்கணும், இன்னும் வரல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஃபங்க்ஷன் இன்னைக்கு ஆச்சு அப்படின்னு அவங்க அம்மா பாக்குறாங்க. வந்துட்டே இருப்பாப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா ஷாஷா உள்ள வரா. யானை பாத்துடுறா. லைட்டா சைலண்ட் ஆயிடுறா. கையில ஏதோ வாங்கி வச்சிட்டு இருக்கா. அது என்னன்னு ஓபன் பண்ணி அவங்க அம்மா பாக்குறாங்க. சின்ன பாக்குறான். ஹை இது எங்க பாஸ்க்கு ரொம்ப பிடிச்சது, அவர் ஊரை மட்டும் தான் கிடைக்கும், நீங்க இங்க ஊருக்கு போனீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஷாஷா உள்ள இல்ல, நான் அந்த பக்கமா போனேன், அப்பா வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. யானுக்கு நல்லா புரியுது அவனுக்காக தான் அவ வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஷாஷாட்ட போயிட்டு ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு இதை வாங்கிட்டு வந்திருக்க, கஷ்டப்பட்டு போயிருப்பல அப்படின்னு கேட்க ஷாஷாவோட அம்மா அப்பாவும் பாக்குறாங்க. இப்படியே இது போக கூடாது, நடுவுல போய் கட்டைய போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஷாஷா பங்கத்து நேரா கிளம்பி உள்ள போயிடுறா.
ஆனா யான் சாஷா போன பக்கத்தையே பார்த்துட்டு அவளே நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.